கிரிக்கெட்ல சில பிளேயர்ஸ் அதிரடியா ஆடி பேர் வாங்குவாங்க. ஆனா ஒரு டீமே இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்போ ஒரு பாறை மாதிரி நின்னு எதிரணிகளுக்கு டஃப் கொடுக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் மிஸ்பா உல்லக். மிஸ்பா அப்படினாலே நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு அந்த 2007 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் தான் ஞாபகம் வரும். ஜோகிந்தர் சர்மா ஓவர்ல அந்த ஒரு ஸ்கூப் ஷாட் மட்டும் அவர் ஆடாம இருந்திருந்தா அன்னைக்கு ஹிஸ்டரியே மாறி இருக்கும். ஆனா அந்த தோல்விக்கு அப்புறம் மிஸ்பா ஒரு கம்ப்ளீட் பிளேயரா மாறினாரு. பாகிஸ்தான் டீம்ல விக்கெட்டுகள் சரசரவன விழும்போது நிதானமா ஆடி மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போறதுல இவர் ஒரு கில்லாடி. ஆனா மிஸ்பா கிட்ட இன்னொரு முகமும் இருக்கு. 2014ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெறும் 56 பந்துல செஞ்சுரி அடிச்சு அப்போதைய அதிவேக டெஸ்ட் செஞ்சுரி சாதனை சமன் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம லார்ட்ஸ் மைதானத்துல செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் பண்ண அந்த புஷ் அப் செலிப்ரேஷன் இப்போ வரைக்கும் செம ஃபேமஸ். ஸ்பாட் பிக்சிங் புகார்கள்ல பாகிஸ்தான் டீம் தத்தளிச்சப்போ கேப்டனா பொறுப்பேற்று அந்த டீமை டெஸ்ட் தரவரிசையில நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்த உண்மையான லீடர் இவர்தான். இன்னைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட்ல பல மாற்றங்கள் வந்தாலும் ஒரு கஷ்டமான நேரத்துல டீமை வழிநடத்தின அந்த நிதானமான கேப்டனை யாராலும் மறக்க முடியாது. மத்தவங்க உங்களை என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சா உலகம் உங்களை கொண்டாடுங்கிறதுக்கு மிஸ்பா தான் உதாரணம்.